வணக்கம் நண்பர்களே. வாஸ்து சுத்த பொய் என்ற ஒரு காணொளியை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தேன். இதை பார்த்த அமெரிக்க சகோதரி ஒருவர் நன்றி தெரிவித்து கமெண்ட் செய்திருந்தார். அதாவது அவர் ஒரு வீட்டை வாங்க திட்டமிடுகிறார். அந்த வீட்டில் டீ வடிவிலான ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு டீ ஜங்ஷன் இருக்கிறது. இதை பார்த்து அவர் சற்றே குழப்பமடைந்து விட்டார். ஒருவேளை இது வாஸ்து பிரச்சனையை உண்டு பண்ணுமோ, வாஸ்துனால் நமக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ, வாஸ்து குறைபாடா என்று அவர் சற்றே குழப்பம் அடைந்திருக்கிறார். அந்த சமயத்தில் என்னுடைய காணொளியை பார்த்து அவர் மன தெளிவு அடைந்ததாக கூறினார், நன்றி தெரிவித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய செய்தி யாருக்கோ பயன் தருகிறது, யாருடைய மனக்குழப்பத்தையோ தீர்க்கிறது என்கிற பொழுது அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. வாஸ்துவை பற்றி என்னுடைய ஆணித்தரமான கருத்து, அது ஒரு கட்டுக்கதை, அவ்வளோதான். அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்படாத எதையும் நம்புவது, பிடித்து கொண்டு தொங்குவது அறிவுடைமை ஆகாது. அதனால் சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணப்படலை. அதனால் நான் நம்புவதில்லை. நீங்கள் நம்பலாமா நம்பக்கூடாதா என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். நான் அதில் எதையும் கருத்து கூற விரும்பலை. என்னுடைய கருத்தை நான் கூறுறேன். நான் வாஸ்துவை 0.01% கூட நம்புவதில்லை. ஏன்னா அதில் சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் இல்லை. நான் ஏன் அதை நம்பணும்? யாரோ சொன்ன ஒருத்தர் நான் ஏன் நம்பணும் எந்த ப்ரூஃபும் இல்லாமல்? அதனால் நான் நம்புறதில்லை. சரி, ஒரு வீடு எப்படி கட்டப்பட வேண்டும் என்றால், ஒரு வீடு அறிவியல் பூர்வமாக கட்டப்பட வேண்டும், அவ்வளோதான். அதாவது இன்ஜினியரிங் கோட்பாடுகள் படி கட்டப்பட வேண்டும். அந்த வடிவமைப்பு, கட்டுமான முறை என்ன, எப்படி செய்யப்பட வேண்டும், இன்ஜினியரிங் கோட்பாடு சொல்கிறதோ அதன்படி கட்டப்பட வேண்டும். அந்த வீட்டில் உள்ள அறைகள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக, பயன்பாட்டிற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அறைகளிலே காற்றோட்டம், வெளிச்சம் இருக்க வேண்டும். அதில் ஒரு அழகியல் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு வீடு கட்டப்பட்டால் அது அழகான ஒரு நல்ல வீடு, சரியான வீடு, அவ்வளோதான். மீண்டும் சொல்கிறேன், ஒரு வீடு அல்லது கட்டடம் எப்படி கட்டப்பட வேண்டும்? அது இன்ஜினியரிங் கோட்பாடுகள் படி கட்டப்பட வேண்டும். இன்ஜினியரிங் கோட்பாடுகள் வலியுறுத்துகின்ற கட்டுமான முறை, அதன்படி வடிவமைப்பு முறை, அதன்படி ஒரு வீடு அல்லது கட்டிடம் கட்டப்பட வேண்டும். அங்கு உள்ள அறைகள் காற்றோட்டமாக இருக்க வேண்டும். அங்கு வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த அறைகள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக, பயன்பாட்டிற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அதில் ஒரு அழகியல் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு வீடோ அல்லது கட்டடமோ கட்டப்பட்டால் அது மிக சரியாக கட்டப்பட்டுள்ளது என்று பொருள். இங்கே வாஸ்துக்கு என்ன வேலை வந்துச்சு? வாஸ்துக்கு எந்த பிஸ்னஸ் இங்கே கிடையாது. அது என்ன, அதையும் கெழுத்திட்டு குழம்பிக்கிறீங்க என்பது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் வாஸ்துவை நம்புறதில்லை. அதாவது நீங்கள் வாஸ்து போன்ற அந்த குழப்பங்களிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால், ஏனென்றால் இது காலங்காலமாக நம்பப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம். அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் உங்களுக்கு மிகுந்த தைரியம் இருக்க வேண்டும். இல்லைன்னா குழம்பிடுவீங்க. அந்த தைரியம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. அந்த தைரியம் எப்பேற்பட்ட தைரியம் என்றால், போர்க்களத்தில் நிற்கின்ற இராணுவ வீரனுக்கு உள்ள ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அங்கு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இவர் துப்பாக்கியுடன் அந்த போரை எதிர்கொள்கிறார். அப்பொழுது ஒரு தைரியம் இருக்குமல்ல, அந்த தைரியம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த போர் வீரர் நல்ல நேரம் பார்ப்பாரா, ராகுகாலம் பார்ப்பாரா, யமகண்டம் பார்ப்பாரா, இல்லை வாஸ்து பார்ப்பாரா? அத்தனை துணிச்சலோடு இருப்பார்கள் இல்லையா? அந்த துணிச்சல் சாதாரண வாழ்க்கையிலையும் தேவைப்படுது. ஏனென்றால் போர்க்காலத்தில் இருக்கிற ஆபத்தை விட அதே அளவிற்கான ஆபத்து சாதாரண வாழ்க்கையிலையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தைரியமாக இருப்பார்கள். ஆகவே வாஸ்து போன்ற அந்த கட்டுக்கதைகளிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவை தைரியம். இல்லை என்றால் அது உங்கள் மனதை குழப்பி கொண்டு தான் இருக்கும். ஆகவே நான் சொல்ல இங்கே விரும்புகிறது என்னென்னா, நான் வாஸ்துவை நம்புவதில்லை. நீங்கள் நம்புவதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நன்றி, வணக்கம்.